ஹலோ வணக்கம் மக்களே. ஹலோ, ஆச்சரியமா இருக்குல்ல? இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ரீசெண்டாக என்னென்ன அனிமியோட தமிழ் டப்பிங் எல்லாமே ரிலீஸ் ஆயிருக்கு, அதை தவிர்த்து வேறு என்ன அனிமி அப்டேட்ஸ் எல்லாமே இருக்குன்னு தான் இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முதல் நம்ம சேனலை யாரும் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலையுமே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க நண்பா. அதோட உங்களோட அனிமி பார்க்குற ஃப்ரெண்ட்ஸுக்குமே இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கொள்ளுங்க. ஸோ இதில் முதலாவது நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, இப்போ ரீசெண்டாக நம்ம கிரஞ்சிரோல், அதாவது நேற்று ஜூலை 31 2023 ரிலீஸ் ஆன ஒரு அனிமியோட தமிழ் டப்பிங்கை இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அது என்ன அனிமின்னு பார்த்தீங்கன்னா, வை ரிலேனா எண்ட் ஆஃப் த டியூக் மென்ஷன் என்கிற அனிமியோட தமிழ், தெலுங்கு, ஹிந்தி டப்பு இப்போ நம்ம கிரஞ்சிரோல கொண்டு வந்திருக்காங்க. ஸோ யாருக்குமே ஒரு ரொமான்ஸ் இசக்கை டைப்பான ஒரு ஃபேண்டசி அனிமி பார்க்கணும்னா இந்த அனிமியுமே ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த அனிமிக்குமே IMDb ரேட்டிங்ல ஒரு நல்ல ரேட்டிங்குமே இருக்குது. ஸோ இதற்கு அடுத்து நம்ம சொனியை சேனல்ல ஜூலை 31 அதாவது நேற்றிலிருந்து மெட்டாலிக் ரோக் என்கிற அனிமியோட தமிழ், தெலுங்கு, ஹிந்தி டப்பை டெலிகாஸ்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ இதுக்கு முதல் இந்த டைம்ல ரேடியன் என்கிற அனிமியுமே டெலிகாஸ்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த அனிமியோட எல்லா எபிசோடுமே டெலிகாஸ்ட் பண்ணி முடிச்ச பிறகு இப்போ இந்த மெட்டாலிக் ரோக் என்கிற அனிமியுமே நம்ம சொனியை சேனல்ல நைட்டு 10:30 டெலிகாஸ்ட் பண்றாங்க. ஸோ அதாவது கிரஞ்சிரோல் பிளாக் அந்த டைம்ல நம்ம சொனியை சேனலுக்கு பதிலாக நம்ம கிரஞ்சிரோல்ல இந்த அனிமியுமே இப்போ டெலிகாஸ்ட் பண்றாங்க. ஸோ இந்த மெட்டாலிக் ரோக் என்கிற அனிமியை போன வருஷம் நம்ம கிரஞ்சிரோல்ல ஜனவரி மந்தோட ஸ்கெடியூல்ல தமிழ் டப்லயுமே வீக்லி ஒரு எபிசோட் படி ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த அனிமில மொத்தமா 12 எபிசோட் இருக்குது நண்பா. ஸோ யாருக்குமே ஒரு சைஃபை கேட்டகரியான ஆக்ஷன் அனிமி பார்க்கணும்னா இந்த அனிமியுமே டைப் பண்ணி பார்க்கலாம். இப்போதைக்கு நம்ம சொனிய சேனல்ல ஒரு நாளைக்கு ஒரு எபிசோட் படி தான் டெலிகாஸ்ட் பண்றாங்க. ஏன்னா 2 எபிசோட் படி டெலிகாஸ்ட் பண்ணா ஒரு வாரத்திலே இந்த 12 எபிசோடுமே டெலிகாஸ்ட் பண்ணி முடிச்சிருவோம். ஸோ அதனால இப்போதைக்கு ஒரு எபிசோட் படி நம்ம சொனிய சேனல்ல மெட்டாலிக் ரோக் என்கிற அனிமியுமே டெலிகாஸ்ட் பண்றாங்க. என்ன ஒரு புத்திசாலித்தனம். ஸோ இதுக்கப்புறமா இப்போ நம்ம சொனியா சேனலில் நம்ம நருட்டோ ஷிப்டனோட ப்ரோமோவுமே டெலிகாஸ்ட் பண்ண தொடங்கிட்டாங்க. ஸோ இந்த மாதம் 15 நைட்டு 9 மணிக்கு நம்ம நருட்டோ ஷிப்டனுமே டெலிகாஸ்ட் பண்ண போறாங்க. ஸோ இன்னும் 2 வாரம் தான் இருக்கு. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். முக்கியமா சொனியா சேனலில் பாருங்க. புதிய சீசன் மீண்டும் ஒரு முறை நருட்டோ ஷிப்புடன் நாள்தோறும் அனிமியின் அல்டிமேட் டோஸ் ஆகஸ்ட் 15 முதல் நாள்தோறும் இரவு 9 மணிக்கு சோனி ஏயில் மட்டுமே. சரி, அடுத்ததான் நம்ம ஜூலை 30 நம்ம கப்பல் ஆஃப் கவுக்ஸ் அனிமியோட சீசன் 2க்கான முதலாவது எபிசோட தமிழ், தெலுங்கு, ஹிந்தி டப்பை இப்போ நம்ம கிரஞ்சிரோல ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ எவ்ரி வெனஸ்டே நீங்க அடுத்த எபிசோடுமே எதிர்பார்க்கலாம். ஸோ இப்போ இந்த அனிமில ஒரு சின்ன பிரச்சனையுமே இருக்கு. ஸோ அது என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த அனிமியோட சீசன் 1 அனிமேஷனை விட இப்போ இந்த சீசன் 2 அனிமேஷன் குவாலிட்டி எல்லாமே கொஞ்சம் சுமாரா தான் இருக்குது. ஸோ அதோட முக்கியமா இதோட ஹிந்தி டப்புமே கொஞ்சம் மோசமா பண்ணியிருக்காங்க. ஸோ மற்றும் தமிழ் டப்பிங்லயுமே சில மிஸ்டேக் எல்லாமே பார்க்கலாம். இப்போதைக்கு இந்த கப்பல் ஆஃப் கவுக்ஸ் அனிமிக்கு ஒரு நெகட்டிவ் ரெஸ்பான்ஸ் தான் இருக்குது. ஸோ இதுக்கப்புறமா நம்ம கிரஞ்சிரோல ரொபாட்டிக் நோட்ஸ்ங்கிற அனிமியுமே இந்த வாரம் ரிலீஸ் பண்ணுவாங்கன்னு போன வாரம் நாமளுமே சொல்லியிருந்தோம். ஆனால் இந்த அனிமி இன்னும் ரிலீஸ் பண்ணல. ஸோ அடுத்த வாரம் இந்த அனிமியோட தமிழ், தெலுங்கு, ஹிந்தி டப்பை நம்ம கிரஞ்சிரோல எதிர்பார்க்கலாம். இதுக்கு அடுத்தபடியா இந்த ஜூலை மந்த்ல ஷெடியூல் பண்ண எல்லா அனிமியுமே இப்போ ஒன்னொன்னா ரிலீஸ் பண்ணவுமே ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ அப்படி 7 அனிமியோட தமிழ் டப்பை இப்போ ரிலீஸ் பண்றாங்க. ஸோ அதில் முக்கியமா நம்ம டாக்டர் ஸ்டோன் அனிமியோட சீசன் 4 கோர் 2, அதுக்கு அடுத்து நம்ம காஜியா குட்டா, அடுத்து நம்ம கிளவட்டஸ், கடைசியா நம்ம கைஜூ நம்பர் 8 அனிமியுமே ஜாப்பனீஸ்ல ரிலீஸ் ஆகிருக்கு. இந்த 4 அனிமியோட தமிழ், தெலுங்கு, ஹிந்தி டப்புமே சேம் டேட்ல ரிலீஸ் பண்றாங்க. ஸோ இதை தவிர்த்து நம்ம மைட்டர்ஸ் டார்லிங் அனிமியோட சீசன் 2, கப்பல் ஆஃப் கவுக்ஸ் அனிமியோட சீசன் 2 மற்றும் நம்ம டாண்டடான் அனிமியோட சீசன் 2 டப்பிக்குமே ஒரு 3 வீக்ஸ் கழிச்சு இப்போ நம்ம கிரஞ்சிரோல ரிலீஸ் பண்ணவே ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. முக்கியமா இந்த ஜூலை மந்த்துக்கான ஸ்கெடியூல்ல 7 அனிமி தமிழ் டப்ல ரிலீஸ் ஆகுது. இதுக்கு முதல் ஏப்ரலோ அல்லது ஜனவரி மந்தோட ஸ்கெடியூல்ல பாத்தீங்கன்னா 4 அனிமி தான் ரிலீஸ் பண்ணிருப்பாங்க. ஸோ அதனால முடிஞ்ச அளவுக்கு நம்ம கிரஞ்சிரோல பார்த்து இந்த அனிமி எல்லாமே சப்போர்ட் பண்ணுங்க. அதோட இந்த கிளவட்டஸ் மற்றும் காச்சியா குட்டாங்கிற அனிமியோட அடுத்த எபிசோட் ரிலீஸ் ஆகி அதுக்கு முதல் ரிலீஸ் ஆன எபிசோட் எல்லாமே ஃப்ரீயாவே பாத்துக்கலாம். ஸோ அப்படியாவது பிளே ஸ்டோர்ல போய் நம்ம கிரஞ்சிரோல்ங்கிற ஆப்பை டவுன்லோட் பண்ணி இந்த 2 அனிமியுமே பார்த்து சப்போர்ட் பண்ணுங்க. ஸோ இதுக்கப்புறமா நம்ம டாக்கோ பீஸ் ஒரிஜினல் சீன் என்கிற அனிமியோட லாஸ்ட் எபிசோட் இப்போ ஆகஸ்ட் 1 ரிலீஸ் ஆகுது. அதாவது இன்னைக்கு ரிலீஸ் ஆகுது. ஸோ யாரும் இந்த அனிமியை ட்ரை பண்ணி பார்க்காம இருந்தீங்கன்னா கண்டிப்பா இந்த அனிமியுமே ட்ரை பண்ணி பாருங்க. ஏன்னா அந்த அளவுக்கு வருத்தான அனிமி. ஏன்னா இது வரைக்கும் ரிலீஸ் ஆன எல்லா எபிசோடுமே ஹை ரேட்டிங் தான் பெற்றிருக்கு. குறைஞ்சது 9.3 ரேட்டிங் தான் இந்த அனிமியோட ஒரு எபிசோடுக்குமே இருக்குது. ஸோ இதுபடி பார்த்தா இந்த வருஷத்துக்கான அனிமி ஆஃப் த இயர் அவார்டுமே கிடைக்கிறதுக்குமே சான்ஸ் இருக்கு. அதோட சேர்த்து மோஸ்ட் டிப்ரெசிங் அனிமி ஆஃப் த இயர் அவார்டுமே இந்த அனிமிக்கு கொடுக்கலாம். ஏன்னா இந்த அனிமியோட ஸ்டார்டிங்லேயே நமக்கு வார்னிங் கொடுக்குறாங்க. ஸோ மனதளவில் தைரியம் இருக்கிறவங்க இந்த அனிமியை ட்ரை பண்ணி பாருங்க. கண்டிப்பா ஒரு வெத்தான அனிமி. ஸோ இந்த அனிமி கூடிய சீக்கிரமா அனிமி டைம்ஸ்ல ஹிந்தி டப்லயுமே ரிலீஸ் ஆக இருக்குது. ஸோ தமிழ் டப்ல ரிலீஸ் ஆகாமனு கேட்டீங்கன்னா கண்டிப்பா அதுக்கான வாய்ப்புமே கம்மி தான். அப்படி ரிலீஸ் ஆனாலுமே முடிஞ்ச அளவுக்கு ஜாப்பனீஸ்லயே பாருங்க. ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு வெத்தான டப்பிங் தான் இந்த அனிமிக்குமே கொடுத்துருக்காங்க. ஸோ அதுலயுமே முக்கியமா இந்த டாக்கோபி ஏலியனோட வாய்ஸ் எல்லாமே கொஞ்சம் தரமா கொடுத்துருப்பாங்க. கண்டிப்பா இந்த அனிமியை ஜாப்பனீஸ்ல ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ அதோட இந்த அனிமி எல்லாமே கிட்ஸுக்கு தான் என்று சொல்றவங்களுக்கு இந்த அனிமியுமே ஷேர் பண்ணுங்க. கண்டிப்பா இந்த பேரண்ட்ஸுமே இந்த அனிமியுமே ட்ரை பண்ணி பார்க்கலாம். இதுக்கப்புறமா நம்ம JJK அனிமியோட சீசன் 3க்கான அப்டேட் இந்த மாதம் 18 ரிலீஸ் ஆகிருக்குது. வீக்லி சோனன் ஜம்ப் மேகசின் ரிலீஸ் பண்ணுவாங்க. ஸோ அதில் தான் இந்த அனிமியோட ஒரு அப்டேட்டுமே இப்போ ரிலீஸ் ஆகிருக்குது. ஸோ இது மட்டும் இல்லாமல் இதே மேகசினில் நம்ம கைக்யூ அனிமியோட ஒரு மூவி அப்டேட்டும் ப்ளூ பாக்ஸ் அனிமியோட சீசன் 2க்கான அப்டேட்டுமே ரிலீஸ் ஆகிருக்குது. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம்.
காத்திருப்போம். சரி, இதுக்கப்புறமா நம்ம கீகாப்பே நம்ம ப்ளூ லாக் அனிமியோட ஹிந்தி டப்பை இப்போ Monday to Friday 6 PM டெலிகாஸ்ட் பண்ணுறதுக்கு ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ நானுமே தமிழ் தெலுங்கு டப்புமே ரிலீஸ் பண்ணுவாங்கன்னு எதிர்பார்த்தேன். ஆனால் அவங்க ரிலீஸ் பண்ணல. ஸோ இப்போதைக்கு ஹிந்தி டப் தான் ரிலீஸ் பண்ணுறாங்க. கவலைப்படுறதுக்கு ஒன்றுமே இல்லை. ஏன்னா இந்த அனிமி டைம்ஸ் மற்றும் கிரஞ்ச் ரோல்லுமே தமிழ் டப்பில் அவைலபிளாக இருக்குது. ஸோ யாருமே பார்க்காம இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த அனிமே ட்ரை பண்ணி பாருங்க. ஒரு சூப்பரான அனிமி. சரி, இவ்வளோ தான் நண்பா இப்போதைக்கான அப்டேட். இது வரைக்கும் நம்ம வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி, தேங்க்யூ. மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக்ஸும் நம்ம சேனலையுமே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க.